இப்போ வந்து நம்ம கட்டோரி க்ளோஸ் தைக்க போறோம். தைக்க வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணி பாருங்க. எங்க லைக் பண்ண மாட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? எங்க போய் லைக் பண்ணுங்க. சரி, ஓகே. மழைக்காரங்க ரொம்ப கோவக்காரங்க. மாஸ்டர் தைக்க பாரு. வீடியோ பாருங்க. பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கமெண்ட் கேளுங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ கட்டோரி ப்ளவுஸு எப்படி தைக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஈடுபாடு வந்து 27, பாடி யூஸ் வந்து 33. இந்த அளவுக்கு கட்டோரி ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறத இப்போ நான் தைக்க போகிறேன். அதை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கை தைக்க போகிறோம். கை வந்து பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸ் கனெக்ட் பண்ணி கை தைக்கிறோம். தைச்சிட்டு நல்லா நீவிடுங்க. நீவிட்டு இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் அதுக்கு மேல சுத்தி கரெக்டா அந்த தையலுடைய அந்த பீஸுடைய ஓரத்துல ஒரு புள்ளி கரெக்டா அந்த இதுலயே தைக்கணும். அந்த அவுட்லைன்ல கரெக்டா வெட்டிட்டு இங்க கட் மார்க்கும் அந்த கட் மார்க்லாம் இதுலயும் போட்டுருணும். கையில பின்பக்கம் பார்த்தோம்னா எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. உள்ளேயும் ரொம்ப வந்து துணி வைக்கக்கூடாது. இருந்ததை நம்ம வெட்டி விட்டுருணும். கரெக்டா ஒரு புள்ளி, அதாவது துணியில இருந்து அவுட்லைன்ல இருந்து ஒரு புள்ளி வந்து கரெக்டா அதுல வச்சு வைக்கணும். இழுக்காம வைக்கணும். அப்பனாதான் வந்து வெளியே பினிஷிங்கா தையல் இருக்கும். கையை வந்து நம்ம லைனிங் கொடுத்தாச்சு. இப்போ எங்கெங்க கட் மார்க் இருக்கும் அங்கெல்லாம் கட் மார்க் போட்டுருவோம். இப்போ கையை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து பேக் சைடு. இந்த கை வந்து 2 கையுமே நம்ம கரெக்டா வசம் பார்த்து கரெக்டா தைச்சிட்டோம். இந்த கை வந்து இப்படிதான் இருக்கணும். தச்சு முடிச்ச உடனே வெளிப்பக்கம் எந்த விதமான சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. கரெக்டா வந்துச்சு.